ஸ்கூல் திறந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு, இன்னும் டியூஷன் மிஸ் ஊர்லேருந்து வரல. டியூஷன் ஓப்பன் பண்ணலை. பசங்களை வீட்டில் வச்சு படிக்க சொல்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது. ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஹோம்ஒர்க் நோட் எடுத்து வச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் முடிச்சானா இல்லையா இந்த சாரதி? டேய் சாரதி, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா இல்லையா? எவ்வளோ நேரம்டா ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க? எப்போ எடுத்த? நானும் பார்க்குறேன், அவ்வளோ நேரம் எழுதுறேன்னு உட்காந்துருக்க. அம்மா ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேம்மா. இப்போ தான் ஹோம்ஒர்க் முடித்தேன். இப்போ எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, ஏதாவது டிராயிங் பண்ணலான்னு இருக்கேம்மா. சூப்பர்டா சாரதி, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? சரி சரி சரி, அப்போ நீ உனக்கு பிடிச்சது ஏதாவது ட்ராயிங் பண்ணு. அம்மா போய் உங்கள் 2 பேருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வரேன். டேய் சாரதி, நான் வேற தலையில் அடிப்பட்டனால கட்டு போட்டுட்டு ஸ்கூலுக்கு வர முடியல. 2 நாளில் நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்களாடா? நிறையெல்லாம் கொடுக்கல அஞ்சலி, சார்ட் பேப்பர் ஒர்க் தான் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு வர சொன்னாங்க. நீ ரெஸ்ட் எடு, மிஸ்கிட்ட போய் அம்மா பேசிப்பாங்க. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? வாமா ஆயிஷா, ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் உன்னை பார்க்குறேன், ஆளையே காணோம். நீங்க தான் ஆண்டி ஸ்கூல் லீவ் விட்டோனே ஊருக்கு போயிட்டீங்க, உங்களை தான் பார்க்க முடியலையே. அதோட அஞ்சலி வர கீழே விழுந்துருச்சுன்னு சாரதி இன்னைக்கு ஸ்கூல்ல சொன்னாதான் அஞ்சலியையும் பார்த்துட்டு சாரதி சார்ட் பேப்பர் வாங்கி கேட்டான், அதையும் வாங்கி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியாம்மா? சரிம்மா சரிம்மா, அஞ்சலி அங்கே தான் இருக்கா பாரு, போ. சாரதியும் அங்கே தான் உட்காந்துருக்கான். சரிங்க ஆண்டி. ஏய் சாரதி, இந்தடா சார்ட் பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டேன் பாரு, பெருசு தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அம்மா அஞ்சலி எங்க? இங்கதான் இருக்கோ. அஞ்சலி, உனக்கு இப்ப பரவாயில்லையா? என்ன இவ்வளோ பெரிய கட்டுப்பட்டுருக்காங்க, நல்லா விழுந்துட்டியோ? இப்போ வலிக்குதோ உனக்கு ரொம்ப? இப்போ பரவாயில்ல ஆயிஷா, கொஞ்சம் இப்போ தலைவலிலாம் இல்லை, கம்மியாயிடுச்சு. இன்னைக்கு நைட்டே கட்டு பிரிக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நாளைக்கு நான் ஸ்கூல் வந்துடுவேன். சரி அஞ்சலி, இனிமே பார்த்து சைக்கிள் ஓட்டு, சரியா? வேகமா ஓட்டாத. சரி, இன்னைக்கு வேற நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிராயிங் ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சோம். டிராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சார்ட் பேப்பரில் பண்ணுற ஒர்க்கை பார்த்துக்கலாம். இந்த ஸ்கெட்செல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா யூஸ் பண்ணிட்டோம். நல்லா எழுதுதான்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன இது ஒழுங்காகவே எழுத மாட்டேங்குது. ஏற்கனவே நிறைய கலரில் ஸ்கெட்சு எதுவுமே எழுதாமல் இருந்துச்சு. ஸ்கெட்சு எழுதவே தான் மாட்டேங்குது. பென்சிலையாச்சும் யூஸ் பண்ணி பார்ப்போம், கலர் பென்சில், அதுலையாச்சும் ஏதாவது டிராயிங் வரையலாம். இதுவும் லைட்டாக தான் யூஸ் ஆகுது. இதெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, யூஸே பண்ணாமல் அப்படியே வச்சாச்சு. அப்பா எல்லா பொருளும் வாங்கி கொடுத்தாரு, ஆனால் இந்த தடவை ஸ்கெட்சு மட்டும் வாங்க மறந்துட்டார் போல். ஸ்கெட்சு இல்லாமல் இப்போ எப்படி டிராயிங் பண்ணுறது? போர் அடிக்குது வேற. அஞ்சலிக்கு மட்டும் மிளகு பால் போட்டிருக்கேன், கொஞ்சம் கோல்டாக வேற இருக்குது. அஞ்சலி, மிளகு பால் போட்டிருக்கேன், அம்மா இந்தா இதை குடிச்சிக்கோ. உங்கள் 2 பேருக்கும் காஃபி அடுப்பில் வச்சுருக்கேன் பசங்களா. சரி, காஃபி ரெடி ஆகட்டும். சார்ட் பேப்பரில் ஏதோ ஒர்க் இருக்குது, நீங்கள் முடிச்சிட்டிங்களா இல்லையா? டேய் சாரதி, நீ ஏதோ பண்ண போறேன்னு டிராயிங் பண்ணியா இல்லையா? மா, இந்த ஸ்கெட்செல்லாம் போன தடவை ஸ்கூல் ஓப்பன் பண்ணும் போது வாங்கினது, 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, யூஸே ஆக மாட்டேங்குதுமா. ஏன்டா, நல்லா தானே யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு, திடீர்னு இப்படி சொல்கிற? அப்போ நீ டிராயிங் பண்ணலையா? மா, ஸ்கெட்சு பென்சில் ஸ்கெட்ச் எதுவுமே எழுத மாட்டேங்குதுமா, ஒழுங்காவே கலர் வர மாட்டேங்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, வேற ஸ்கெட்ச் வாங்கி கொடுங்கம்மா. சரிடா, நான் இப்போ கடைக்கு போவேன், அப்படியே பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோரில் உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன். ஆண்டி, நம்ம எப்பவுமே போகல ஃபேன்சி ஸ்டோர், அது இல்லை ஆண்டி. இன்னைக்கு காலையிலேருந்தே பூட்டி தான் இருக்கு. நானே 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். இப்போ வரும்போது கூட பார்த்தேன், பூட்டி தான் இருக்கு ஆண்டி. என்ன ஐஷா சொல்கிற, பூட்டி இருக்கா? சரி சரி இரு, இப்போ தான் ஞாபகம் வருது. நேற்று ஆன்லைனில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு ஸ்கெட்ச் பாக்ஸ் பார்த்தேன்டா. அதில் ஸ்கெட்சு, க்ரையான்ஸு எல்லாமே இருந்துச்சு. ரேட்டும் கம்மியாக தான் இருந்தது. இரு, நான் அது வேணால் ஆர்டர் போடுறேன். அதுவும் சீக்கிரமாகவே டெலிவரி பண்ணிடுவாங்க, 1/2 ஹவர்லேயே வந்துடும். அதையே பார்த்து ஆர்டர் போட்டுறேன். நீயும் அஞ்சலியும் சேர்த்தே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா சீக்கிரம் ஆர்டர் போடுங்கம்மா. அது வந்ததுக்கப்புறம் ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஏதோ கொடுத்துருக்காங்களாம், ஸ்கெட்சில் லெட்டர்ஸ்லாம் எழுதிட்டு வரணுமா. நானும் சார்ட் பேப்பர் ஒர்க்கை முடிச்சிடுறேன். எனக்கு தலைவலி இப்போ பரவாயில்லம்மா. அஞ்சலி, உனக்கு இப்போ தான் சரியாக இருக்குது, உடனே உட்காந்து அதை பண்ணிகிட்டு இருக்காது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃபுல்லாக ரெஸ்ட் எடு. நாளைக்கு நான் உங்கள் மிஸ்கிட்ட நான் பேசிக்கிறேன். சரி இரு, ஆர்டர் போட்டுடுறேன். ஆமா ஆண்டி, இப்போ அந்த புதுசாக ஒரு ஆப் இருக்குல்ல, அதில் ஆர்டர் போட்டால் 10 நிமிஷத்துலேயே டெலிவரி ஆயிடுதான். ஆர்டர் போட்டு 10-15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் காணோம். ஃபோன் வேற வந்தது, பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் காணோமே. ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்குது. சரி, பேசாமல் உள்ளே போயிடலாமா? அங்கே ஒரு பைக் சத்தம் கேட்குது. ஒரு வேளை டெலிவரி பாயாக தான் இருக்குமோ? மா, இங்க வள்ளிங்கிறது யாரு? ஆர்டர் போட்டிருந்தீங்களா ஸ்கெட்ச் பாக்ஸு? ஆமாம், நான் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இவ்வளோ நேரமா? 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் 10 நிமிஷத்துலேயே வருவீங்கன்னு சொல்லி போட்டிருந்தது. நீங்களும் வந்திருப்பீங்களோன்னு நினச்சி நான் வெளியில் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். ஏமா, உங்க ஏரியால இவ்வளோ சந்து புந்தா இருக்கு, எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி உங்க வீட்டுக்கு வரதுக்கே செம்ம டைம் ஆயிடுச்சுமா. இந்தாங்கம்மா உங்க ஸ்கெட்ச் பாக்ஸு. இவ்வளோ டிராஃபிக்கு, சந்து புந்தெல்லாம் தேடி இவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டு வரதே பெரிய விஷயமா. வரேம்மா. அதுவும் கரெக்டு தான். ஆர்டர் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களே, சூப்பராக இருக்கே, நல்லா பெருசா. சரி, உள்ளே போய் பசங்க கிட்ட காமிப்போம். பசங்களா, ஆர்டர் போட்ட ஸ்கெட்ச் பாக்ஸ் வந்துருச்சு பாருங்க. நான் கூட ஃபோட்டோவில் பார்த்ததை விட கொஞ்சம் சின்னதாக வரும்னு நினச்சேன். ஆனால் ஃபோட்டோவில் பார்த்ததை விட பெருசாக தான் வந்திருக்கு. அப்பா, அம்மா, எனக்கும் சாரதிக்கும் இவ்வளோ பெரிய ஸ்கெட்ச் பாக்ஸா? செம்ம பெருசு.
அதான் நான் கூட ஸ்கெட்ச் பாக்ஸ் சொன்னோட சின்ன கிரையான்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக தான் வரும்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே ஒரே செட்டில் வந்துருச்சா? எவ்வளோ பெருசாக இருக்குது, பாக்ஸே பெருசாக இருக்கே. அப்போ உள்ளே எவ்வளோ திங்ஸ் இருக்கும்? ஆமாண்டா சாரதி, உள்ளே ஓப்பன் பண்ணி பாரு, நிறைய திங்ஸ் தான் இருக்குது. ஸ்கெட்சு, க்ரையான்ஸு, அப்புறம் 150 பீஸ் இருக்குமா. இதில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தானே தெரியும். இரு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பாரு, ப்ரெஷ்ஷு, பேலட்டு, என்னென்னமோ போட்டிருக்காங்க. எல்லாமே இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு பென்சிலு, ஷார்ப்னர் ஒன்று, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குமா. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். இரு. இங்கே பாருடா சாரதி, இந்த சைடு எவ்வளோ ஸ்கெட்சஸ் இருக்குது பாருடா. எவ்வளோ ஏகப்பட்ட கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு கலர்லேயுமே அத்தனை கலர்ஸ் இருக்கும் போல இருக்கே. க்ரீன்லேயே எத்தனை கலர் இருக்குது பார்த்தியா? ப்ளூ கலர்லேயே அத்தனை செட்டு இருக்குது. பிங்க்கும் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஆரஞ்சு, ரெட்டு ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு கீழே என்னது? இதுக்கு கீழேயும் நிறைய கலர் இருக்குடா சாரதி. நீ இனிமேல் ட்ராயிங் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணு. நீ பண்ணுற எல்லா ட்ராயிங்க்கும் எல்லா கலரையும் யூஸ் பண்ணலாம் போல். அடுத்தது இது என்னடா? அம்மா, அது ஏதோ க்ளூன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது கிராஃப்ட் பண்ணிவிட்டு ஒட்டி வச்சுக்கிறதுக்காக க்ளூலாம் கொடுத்துருக்காங்கம்மா. அடுத்தது இங்கே பாருங்க, பென்சில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்கேல் ஒன்று வந்திருக்கு. சாரதி, அது மட்டும் இல்லை, அஞ்சலி அப்பப்போ பெயிண்ட் பண்ணல, அதனால பெயிண்டிங் பண்ணுறதுக்கு அந்த சைடு பாரு ப்ரெஷ் கொடுத்துருக்காங்களாம். அந்த ப்ரெஷ் கூடவே சேர்த்து வாட்டர் கலரும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சூப்பராக அஞ்சலி இனிமேல் பெயிண்ட் பண்ணிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஐஷா, அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தியா ஒரு சின்ன சிசர் வேற கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம பேப்பர்ஸ் மட்டும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க, நல்லா ரவுண்டாக. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஏதோ ஒன்று இருந்துச்சு, அது என்னது? ஓ, ஸ்டாப்லரா? குட்டி ஸ்டாப்லரும் இருக்குது. இதையும் நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செமையாக இருக்குது மா. இதில் வெறும் பெயிண்ட்டு ஸ்கெட்ச் மட்டும் வரும்னு நினச்சா இதில் ஸ்டாப்லரு, சிசரு இதெல்லாமே கூட கொடுத்துருக்காங்கம்மா. ஏன் அஞ்சலி, இங்கே பாரு, நீ தானே அடிக்கடி இந்த வாட்டர் கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இனிமேல் நீ இதை யூஸ் பண்ணியே பண்ணிக்கோ. அது கூடவே பேலட் வேற கொடுத்துருக்காங்க பாரு, அதை வச்சே நீ பண்ணிக்கலாம். டே சாரதி, இங்கே பார்த்தியா, உனக்கு ஏற்ற மாதிரி நிறைய பென்சில் ஸ்கெட்சஸ் இருக்குது. ஆயில் பேஸ்டல்ஸும் இருக்குது. ஆயில் பேஸ்டலெல்லாம் நீங்கள் 2 பேருமே மாற்றி பண்ணுவீங்கள்ல. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ரொம்ப நாளைக்கு இது நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இது ஒன்றுமே ஆகாது. அடுத்தது க்ரையான்ஸும் பாரு, ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. க்ரையான்ஸில் இந்த தடவை அப்பா வாங்கி கொடுத்தது கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இதில் நிறைய செட்டு இருக்குது பசங்களா. இதை வச்சு நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணலாம். என்ன சாரதி, செம்மையா இருக்கு போல. நீ வெறும் உங்க அம்மா கிட்ட ஸ்கெட்ச் தான் வாங்கிட்டியே, ஆனா உங்க அம்மா பாரு உனக்கு ஃபுல் செட்டே வாங்கி கொடுத்துட்டாங்க. வேற லெவல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. இனிமே டெய்லியும் சூப்பரா டிராயிங் பண்ணுவ போல இருக்கு. ஆமா ஐஷா, நீ வேணா சும்மா ஒரு டிராயிங் பண்ணி கொடு, நான் அதுக்கு ஃபுல்லா கலர் பண்றேன். சரி சாரதி, நான் ஈஸியா உனக்கு ஒன்று வரைஞ்சு கொடுக்குறேன். உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ கலர் பண்ணு. நீ தான் சூப்பரா டிராயிங் பண்ணுவியே, அதுக்கப்புறம் நீ ஏன் டிராயிங் பண்ணி சூப்பரா பண்ணிக்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சும்மா ஒரு பூத்தொட்டி மட்டும் உனக்கு வரைஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ நீ இதுக்கு கலர் பண்ணு. என்ன ஐஷா, இவ்வளோ சிம்பிளா ஈஸியா வரைஞ்சிட்ட? இதுக்கெல்லாம் நான் அசால்ட்டா கலர் பண்ணிடுவேன். ஆனால் நான் அதிகமாக பூத்தொட்டிக்கு கலர் பண்ணதே இல்லை. ஃபுல்லாக காரு, வீடு, அப்புறம் கார்ட்டூன் இதான் நான் வரைவேன். இப்போ தான் இந்த மாதிரிலாம் நான் கலர் பண்ணுறேன். அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி சூப்பர் கலராக பண்ண போகிறேன். பாரு, நான் ஸ்கெட்சு, க்ரையான்ஸு, ஆயில் பேஸ்டலு, பென்சில் கலரு எல்லாத்தையும் மிக்சராக வச்சு கலர் பண்ண போகிறேன். அப்போ தானே இதில் இருக்கிறதுலாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க முடியும். அதனால நான் எல்லா கலரையும் மிக்சராக எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா பிங்க் கலர் ஸ்கெட்சில் பண்ணேன்னா அடுத்தது ரெட் கலர் க்ரையான்ஸில் பண்ணுறேன். ஆனால் அந்த க்ரையான்ஸு கொஞ்சம் லைட் கலர் தான் மாதிரி தான் தெரியுதுல்ல? அதானே சாரதி, லைட் கலர் மாதிரி தான் தெரியுது. ஸ்கெட்சு கூட பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏன் வந்து க்ரையான்ஸ் லைட்டாக தெரியுது? ஒருவேளை நீ லைட்டாக பண்ணியிருக்கியோ என்னமோ. வேறு கலரையும் எடுத்து யூஸ் பண்ணி பாரு. ஸ்கெட்சில் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது பாரு. இப்போ இந்த பெரிய பூக்கு கூட நீ ப்ளூ கலர் பண்ணுறல, அது கூட ரொம்ப நல்லா இருக்குடா பார்க்குறதுக்கு. ஆமாம்மா, அதுவும் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பென்சில் கலர்லேயும் பண்ணுறேன். பென்சில் கலரில் எல்லோ கலர் பண்ணுறேன். கொஞ்சம் ஷார்ப் பண்ணிட்டு பண்ணுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும் போல். நான் இந்த பூ எல்லாத்துக்கும் ஒரு கலர் பண்ண போகிறேன். இது அப்படியே பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு டெஸ்ட்டும் பண்ணிட போகிறேன். அடுத்தது ஆயில் பேஸ்டல், அதை வச்சும் பண்ணி விட்ற போகிறேன். இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு பென்சில் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற பூத்தொட்டிக்கு ஆயிஷா ஒழுங்காக வரையாமல் கொடுத்துட்டா. அதை நான் ஃபுல்லாக வரைஞ்சி கொடுத்துட போகிறேன். அதுக்கப்புறம் பிளாக் கலர் எடுத்து இப்படி ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்துட்டோன்னா இந்த ட்ராயிங் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஈஸியாக இருக்குல்ல? இன்னும் இதில் நிறைய ட்ராயிங் பண்ணலாம் போல இருக்குது. செம ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, இது வேறு லெவலில் இருக்குமா? ஆமாண்டா சாரதி, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பப்போ போர் அடிக்கும் போது இதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சு சூப்பராக யூஸ் பண்ணலாம். தனித்தனியாக வாங்கி வச்சா எங்கே வச்சோன்னே மறந்துடும். இது ஒன்றா செட்டாக வரனால நம்ம ஈஸியாக இதை பத்திரமா வச்சுக்கலாம். ஆமாம் பசங்களா, ஒழுங்காக எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க, தொலைச்சிடாதீங்க.